இந்த பிள்ளையான் விவகாரத்திலே பல ஒப்பந்தங்கள், பல ஒப்பந்தங்களோடு தொடர்பானவர்கள், ஒப்பந்த வேலைதாரர்கள் பலர் தொடர்புபட்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி மட்டும், குறிப்பாக மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் கான்கிரீட் வீதிகள் அமைக்கப்பட்டன. இந்த வீதி அமைப்பதில் கூட பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த மோசடிகளில் கட்சியில் இருக்கக்கூடிய பலர் தங்களுடைய பிரதேசங்களுக்கான வீதிகளை எடுத்து ஒப்பந்தக்காரர்களிடம் 10 வீதம், 12 வீதம், 17 வீதம் வரைக்கும் அவர்கள் ஒப்பந்ததாரர்களிடமிருந்து பணம் பெற்றிருக்கின்றார்கள். ஒப்பந்ததாரர்களும் தாராளமாக கொடுத்திருக்கின்றார்கள். இதில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை நேரடியாக சில ஊழியர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஊழியர்கள் என்று கூறினால் பொறுப்பான அதிகாரிகள். அந்த விடயமும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இப்போது தங்களை தாங்களே வெள்ளையடித்துக் கொள்வதற்காக ஒரு அரசியல் பிரவேசத்தை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். இதுவும் பிள்ளையானின் ஆலோசனை என்றுதான் அரச புலனாய்வு துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய ஒரு சிலருடைய பெயர்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சில காரியங்கள் முடியும் வரைக்கும் அந்த பெயர்கள் நாங்கள் பயன்படுத்தவில்லை. ஒருவேளை அரச புலனாய்வு துறையினருடைய நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் அந்த பெயர்களை வெளிப்படுத்தலாம் என்று நம்புகிறோம். பிள்ளையான் ஜோசப் பர்ராசிங்கம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது ராணுவ புலனாய்வு தலைமையத்தின் மூத்த அதிகாரி ஷாலேவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்பாடல் தீவிரமானது. அதற்கு முன்னர் தொடர்பு இருந்தது, இதன் பின்னர் தீவிரமாகின்றது. இணைப்பாளராக, இதற்கிடையில் இணைப்பாளராக செயற்பட்டவர் மிக முக்கியமான புள்ளிதான் நிப்ராஸ். குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இவர்களுக்கிடையில் இணைப்பாளராக அல்லது தகவல்களை காவுகின்றவராக இந்த நிப்ராஸ் செயற்பட்டிருக்கின்றார். பிள்ளையானுடன் கூடவே கைது செய்யப்பட்டு, பிள்ளையான் கைது செய்யப்பட்ட அதே ஏக காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் அல்லது ஒரு அதிகாரியாக இருந்த கலீல் என்பவரின் தம்பி முறையானவர் தான் இந்த நிப்ராஸ் என்பவர். பல்வேறு ரகசிய தொடர்பாளர்களின் சாட்சியமாக குறிப்பிட்ட நிப்ராஸ் அவர்கள் இருக்கின்றார். கடந்த காலங்களில் பிள்ளையான் தரப்பால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறுபட்ட கடத்தல்கள் மற்றும் படுகொலைகள் பற்றிய மேலதிக தகவல்களையும் சாட்சியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் எடுத்து வர நடவடிக்கைகள் வெளியே கசிய ஆரம்பித்து விட்டனவா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. நேற்று முன்தினம் கூட நாங்கள் இந்த தகவலை வெளியிட்டிருந்தோம். செவ்வந்தி அவர்கள் கைது நடவடிக்கையிலும் போல சில ரகசிய நடவடிக்கைகள் கசிய விடப்பட்டிருந்தன. அதே போன்று இந்தோனேசியாவில் இடம்பெற்ற கைது நடவடிக்கையிலும் போது ரகசிய நடவடிக்கைகள் கசிய விடப்பட்டன. இப்போது நிப்ராஸ் அவர்களை புலனாய்வு அதிகாரிகள் நெருங்க முற்பட்ட போது அந்த தகவலும் கசிய விடப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் முக்கிய தொடர்பாளராகவும் முக்கிய ரகசிய பல விடயங்களோடு தொடர்பட்டவராக நிப்ராஸ் அவர்களை தேடுவதற்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் எத்தனித்த போது அவர் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார். அப்படியாயின் ஜனாதிபதியினுடைய சந்தேகம்தான் எமக்கும் இருக்கின்றது.